கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7 9 வரை நாம் வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7, 8, 9 அந்த வசனங்களை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரையோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். The same came for the witness to bear witness of the light, that all men through him might believe. He was not that light, but was sent to bear witness of the light, that was the true light, which lighteth everyone that cometh into the world. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இதயத்துக்கு ஏற்றமாறு கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல கர்த்தாவே, இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக நீங்க பேசுங்க. உடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியுங்க. உடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாம் அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரா? அவர் ஒளியாய் இருக்கிறார். யாரும் சேரக்கூடாத ஒளியில் பரிசுத்தத்தில் வாசம் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் இந்த வேளையில நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? ஒளியிலே நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பேசுற வார்த்தையிலும் கூட ஜீவனுள்ள வார்த்தை அந்த வார்த்தையில ஒரு ஒளி, ஒரு ஜீவன் காணப்பட வேண்டும். நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஒளியிலே நம்முடைய தேவன் வாசம் செய்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் ஒளியில நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் ஜீவ ஒளியாய் இருக்கிறார். அவருடைய ஒளியில் நாம் நடக்க வேண்டியது இந்த கடைசி காலத்திலும் கூட மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய பாவங்களை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. நம்முடைய ஆராதனை பகுதியோட நாம் பார்த்தோம். உன் வெட்ட வெளிச்சமாக உன்னுடைய பாவம் அவருக்கு தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், உன் இருதயத்தை தேவன் பார்க்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படணும்னா பெரிய நம்ம கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. நமக்குள்ள இருக்கிறத கூட்டி பெருக்கி நமக்குள்ள இருக்கிற இருளின் கிரியைகளை பாவங்களை அறிக்கை செய்யும் போதே இந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் சகல பாவங்களையும் என்ன செய்யுமா?
கழுவி சுத்திகரிக்கும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அப்ப இந்த கழுவி சுத்திகரிச்சாலுமே நீ அடுத்து என்னதான் பெறுவ? இரக்கத்தை பெறுவ. இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். எது எது நமக்கு தடையோ, குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம ரொம்ப ஓட்ட பையில போட்டது மாதிரி இருக்கும் பாருங்க. எவ்வளவோ நம்ம பாடுபடுவோம், எவ்வளவோ நம்ம கைக்கு வரும், ஆனா கையில என்ன செய்யாது? தங்காது. வீடுகள்ல தங்காது. ஓட்ட பையில போட்டா என்னது? விழுந்துகிட்டே இருக்கு, தங்காது. அப்ப அப்படிப்பட்ட நிலைமை ஏன் இருக்கு? வறுமை. எவ்வளவுதான் பணம் வரும், ஆனா வறுமை பாருங்க, தரித்திரம். அப்படிப்பட்டதெல்லாம் அது பிசாசுடைய கிரியைகள், நமக்குள்ள இந்த இருளின் கிரியைகள், இந்த பாவங்கள் இருக்கிறபடியினாலதான் இந்த ஆராதனை பகுதியில் கூட தேவன் தொடர்ந்து பேசினார். ஆகவே நம்ம இந்த பாவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை சீக்கிரம் ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப பாருங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும். விஷயம் அதுலதான் இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, நானும் பாடுபடுறேன், எனக்குள்ள இருக்கிற திறமைய முழுமையாக செயல்படுத்துறேன், எனக்குள்ள இருக்கிற பலத்தை முழுமையாக தான் நான் வேலை பார்க்கிறேன், ஆனா ஆசீர்வாதம் தங்கலையே. நம்ம நினைக்கலாம் பிரச்சனை எங்க இருக்கா? நம்ம இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு மூலையில பாவம் இருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்முடைய தேவன் ஒளியில் வாசம் செய்கிறார். அது பரிசுத்தம் உள்ள தேவன். ஒரு மனிதனுக்குள்ள வந்துதான் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி முன்னாடி நின்று உங்களை நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அப்படி ஆசீர்வதிக்க முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துதான். அதுதான் இந்த வாசிக்க கேட்டோம். தன் பாவங்களை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யும் போதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குது. தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் தான், அந்த பாவத்தை விட்டு விடுகிறவனுக்கு தான் என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரக்கம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சமாதானம், அவை எல்லாவற்றையும் பெறுவான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவராகிலும் தன் பாவங்கள் என்ன செய்யக்கூடாது? மறைக்க. மனுஷர்கிட்ட மறைக்கலாம், ஆனா நம்முடைய தேவன் காண்கிற தேவன். என் ஜனமே, அவருக்கு முன்பாக இந்த பாவங்களை மறைக்கவே கூடாது. பாவங்களை மறைக்கிறவங்க ஒருபோதும் வாழ்வடைய முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆகவே அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை, தன் பாவங்கள், அவரவர் செய்த பாவங்களை உடனே தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். நம்ம கையிலே வைத்திருக்கும் போது பிசாசு துரத்திட்டே வருவான், வர வேண்டியதெல்லாம் தடை செய்வான். அதுதான் பாருங்க, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம ஊழியர்கள் ஜெபிக்கும் போது இந்த ஆசீர்வாதம் வரும், உங்க வீட்டை நோக்கி வரும், உங்களை நோக்கி வரும். அந்த இடத்துல உங்க இருதயமாக இந்த வீட்டுல பாவங்கள் இருக்கும்போது இந்த ஆசீர்வாதம் நாங்கள் வற்புறுத்துறதுனால, ஆண்டவரே இன்னாரும் ஆசீர்வதிங்கப்பா, பரிந்து பேசுறதுனால அதான் சொல்றாரு, வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். சமாதான பாத்திரவான் அங்க இருந்தா பழிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களிடமே என்ன செய்யும்? திரும்பி வந்துடும், ஊழியர்களுக்கே வந்துடும். இப்போ ஒரு சில ஊழியர்கள் வசதியா இருப்பது காரணம் அதுதான் பாருங்க. அதுக்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை, உங்க வீட்டு வரைக்கும் வந்துடும், உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். இருதயத்துல பாவங்கள் இருக்கிறபடினால் மறுபடியும் சொன்ன எங்களுக்கே இந்த ஆசீர்வாதம் வந்துடும். ஆகவே இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள பழிக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை நீங்க அறிக்கை செய்யணும். நன்மை செய்ய அறிந்திருந்தோம், செய்யாம போனாலுமே என்னது? பாவம். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் பாவம்னா ஏதோ ஒருத்தனை கொலை செய்யறதும் பாவம் இல்லை. பாருங்க, நம்ம பாவங்கள் நம்ம வார்த்தையில நம்ம பாவம் இல்லாம போகாது. பாருங்க, நம்ம வார்த்தை நிதானித்து அறிந்து பேச வேண்டும். தாவீதுராஜர் சொல்றாரு, நலமானதையும் கூட நான் பேசாமல் அமர்ந்திருந்தேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம பேசுற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாக பேசணும். ஆகவே நம்ம வார்த்தையில வந்திருக்கோம் தேவனை துக்கப்படுத்துகிற விதமாக. யாராகிலும் ஒரு பாஸ்டர் ஊழியர்களை நம்ம குறை சொல்லி இருக்கலாம், சுவிசேஷகரை நம்ம குறை சொல்லி இருக்கலாம், நம்ம கூட ஐக்கியமா இருக்கிற ஒரு விசுவாசிகளை நம்ம குறை சொல்லி இருக்கலாம், மற்றவருடைய பிள்ளைகளை நம்ம குறை சொல்லி இருக்கலாம். அதெல்லாம் தேவனுடைய பார்வையில
பாவமாக இருக்கிறது. என் ஜனமே, இந்த கால வேளையில நம்முடைய தேவன் ஒளியில இருக்கிறார். நாமும் கூட ஒளியிலே ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். சபை கூடி வர்றதுல ஒரு சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாத இருங்கள். அதுதான் பாருங்க, சபை கூடி வரும்போது நாம் எல்லாரும் ஒரு ஐக்கியமாக காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒளியில எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? அவர் ஒளியிலே இருக்கிறேன்னு நாம் எப்படி அறிய முடியும்? அதிகாலையில தேவ சத்தத்தை நாம் கேட்கிறோமா? சொப்பனத்து மூலமா ஆண்டவர் பேசுறாரா? அது கூட இல்லைன்னா நாம் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் வார்த்தை மூலமா பேசுறாரா? நாம் ஜெபிக்கிறோமா? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த மூன்று இருக்க வேண்டும். ஒன்று வேத வாசிப்பு, இரண்டாவது ஜெபம், ஐக்கியம், தேவனுக்கு நமக்கும் நல்ல உறவு காணப்பட வேண்டும். இந்த மூன்று இருந்தாலுமே ஒரு மனிதன் வந்து எங்கே நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வந்து என்னைக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ ஆவி, ஆத்மா, சரீரத்துல மூன்றுலயும் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்துதான் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். ரட்சிக்கிறவர் என்பது தூக்கி எடுப்பவர். ஆகவே அநேகர் வந்து விடுதலை முகாம் கூட்டமெல்லாம் வச்சிருக்கிறாங்க. விடுதலை பெறறதுக்கு ஜனங்க அலையுதுக கடந்து. பாருங்க வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, நம்ம கையில கொடுத்துட்டார் ஆண்டவர். பரிசுத்த வேதாகமும் கையில். இது தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய தகப்பனாகிய பிதா தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையினாலும், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வந்து சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்மை விடுவிக்கும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். வசனம் அப்படிதான் பாருங்க, நமக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. குமாரன் உங்களை வந்து விடுதலையாக்குன்னு நினைச்சிட்டா நிச்சயமாகவே அவர் விடுவிப்பார். ஆகவே வந்து நாம் எல்லாரும் கூடி இருக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. எங்க 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ, இந்த கூடுகதான் என்னது? அதுதான் ஆலயம், சபை. அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கிட்டா மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆராதனை பகுதியில கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படும் போது இந்த சொல்லப்பட்ட தேவ வார்த்தை உனக்குள்ள, ஆவியாகிய ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது விடுவிக்கும். ஆகவே வந்து பாருங்க, ஒண்ணு ஆவியானவர் விடுவிப்பார், இரண்டாவது பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் விடுவிப்பார். பிதாவாகிய தேவன் நம்மை விடுவிப்பார் சத்தியத்தை அறியும் போது. ஆகவே இந்த 3 வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் ஜனமே. ஆகவே யாரையும் நாடி நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இந்த ஐக்கியம், சபை கூடி வர்றது ஒரு ஐக்கியம். எத்தனை பேர் குடும்பமாக நீங்க வந்திருப்பீங்க? இதற்காக நீங்க பிரயாசப்பட்டீங்களா? ஆண்டவரே சூழ்நிலையை மாற்றுங்க. சூழ்நிலையை மாற்ற வருஷ கணக்கெல்லாம் வராது. உண்மை ஆராதிக்கணும், என் பிள்ளைகளோடு நான் ஆராதிக்கணும். அதுக்கு நீங்க கேட்கணும். கேட்டா தான் ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எதோ நம்ம ஐஸ்வர்யத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். சாலமோன் பாருங்க ஞானத்தை கேட்டார். அதுபோல நம்ம குடும்பத்தோடு உண்மை ஆராதிக்கணும். அப்பா நீங்க கிருபை செய்யுங்க, அதை நீங்க கேட்கணும். இப்ப யோசுவா சொல்றாரு, நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி குடும்பமாக என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரணும் என் ஜனமே. ரகசியம் அதுதான். நம்ம ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறது காரணம் தடைகள் இருக்கு, நமக்குள்ள ஒரு பாவங்கள் இருக்கு. நம்ம இடம் கொடுக்கிறோம் பிசாசுக்கு. பாருங்க, இடம் கொடுக்கிறோம். வந்து ஒரு குடும்பத்துல பெரியவங்க வராங்க, பிள்ளைங்க இருக்கு. ஒரு சில குடும்பங்கள் பிள்ளைங்க வருது, தாய் தகப்பன் வீடுகள்ல சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று நாம் பார்க்கிறோம் என் ஜனமே. ஆகவே ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம சீர்படுத்துவோம். வந்து நம்ம எத்தனோ ஒரு குடும்பத்துக்கு போறோம்னா உபவாச கூட்டமே நம்ம வைத்திருக்கிறோம். பாருங்க, உபவாச கூட்டத்துக்கு நம்ம வருகிறோம். எதுக்காக வருகிறோம்? வந்து நான் விடுதலை பெறும்படியாக. பாருங்க, வந்துட்டு நம்ம அதுக்காக என்ன செய்யணும்? நம்ம பிரயாசப்படணும், வாஞ்சிக்கணும். வந்து வாஞ்சித்து மற்ற தகாத எந்த வார்த்தையும் வந்து பேசக்கூடாது. உபவாச கூட்டம் முடியுதுதான், இப்ப ஆராதனை முடிஞ்சுன்னா ஒருவருக்கு விசாரிக்கணும், ஒருவர் விசாரிக்கணும், அவ்வளவுதான். மற்றவர் தேவையில்லாத வார்த்தைகள் நமக்குள்ள வரக்கூடாது. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும்.
நம்ம ஒழுக்கத்தவே கெடுத்துரும். ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத வார்த்தைகள் நம்ம நாவுல வரக்கூடாது. என் ஜனமே, நம்ம பேசும்போது எப்படியாகிலும் வந்துடும், பேசக்கூடாது. இந்த நாவு தேவனை துதிப்பதற்காக தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே இந்த நாவை தந்திருக்கிறார். தேவனை துதிப்பதற்காகவே இந்த நாவை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே தன் பாவங்களை மறைக்காதபடி அதை விட்டுவிட வேண்டும் என்று இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல, தொழிலுக்கு போறேன், ஒண்ணுமே ஆசீர்வாதம் இல்லை. வலையில என்னதான் வருது? வெறும் கல்லா வருது. வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு 4 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, வெறும் கல்லு தான். அது பிறக்கவே ஒரு ஆளை 2 பேரை விட வேண்டியது இருக்கு கூலி கொடுத்து. ஒண்ணுமே இல்லையே, ஆசீர்வாதத்தை காணமே. எங்கதான் கோளாறு இருக்கு? உனக்குள்ள கோளாறு இருக்கு, உனக்குள்ள வந்து பாவம் இருக்கு. தேவனுக்கு பிரியப்படுத்துகிற அந்த குணம் உனக்கு இல்லை. தேவனை பிரியப்படுத்தினா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே நமக்குள்ள இருக்கிற பாவங்களை அகற்றி விடணும். கோளாறு நம்ம இருதயத்துல தான் இருக்கு. வெறுமையாக போறாங்க, வெறுமையாக வருது. வலையில மீனை காணோம், ஆனா கல்லுதான், கண்டதுதான் இருக்கு. அதுபோல வந்து நம்ம இருதயத்துல கண்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. கண்ட காரியம் இருந்தா வலையில கண்டதுதான் வரும். வந்து பாருங்க, இருதயத்துல பாருங்க என்ன இருக்கோ அதுதான் அங்கேயும் வரும். உன் இருதயத்துல தேவ அன்பு நிரம்பி இருக்கணும். நல்ல வார்த்தைகள், தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய வார்த்தை நமக்கு நிரம்பி இருக்கணும். வெறுமையாக வராங்க, ஆனா அவருடைய ராஜ்யத்தை தேடுறது இல்லை. எனக்காக அம்மா ஜோமனிக்குருவாங்க, அதுக்காக தான் ஆலயத்துக்கு அனுப்பியிருக்கேன். எனக்காக என் மகன் வேண்டிட்டு வருவான், அப்படிதான் சொல்றாங்க. அவரவரை சாப்பிட்டாதான் வேண்டிட்டு வருவான். நீ வருஷ கணக்கா பட்னியா இருக்க முடியுமா? வந்து நீ என்ன செய்யணும்? தேவனை நோக்கி கூப்பிடணும். அவரவரை தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் சரியாக நாம் செய்ய வேண்டும். என் ஜனமே, பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. நமக்குள்ள இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்யணும். நம்ம நாவை வந்து நம்ம கிருபையுள்ள வார்த்தையை மட்டும் பேசணும். சங்கீதத்தில் கூட பார்க்கிறோம், தாவீது சொல்றார், எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்து கொண்டேன் என்று ஒரு இடத்துல வாசிக்கிறோம். அப்ப எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளணுங்க. காத்து கொள்ளும் போது என்ன உண்டாகும்? ஜீவ ஊற்று புறப்படும், ஆசீர்வாதம் புறப்படும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். என் ஜனமே, ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே வந்து நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தன் பாவங்களை மறைக்காதபடி அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் தான் பாவத்தை வந்து மறைப்பாங்க? திருடன் ஒண்ணு வந்து, திருடன் பிசாசுக்கு பேர் எதுதான்? திருடன். அவன் தான் என்ன செய்வான்? நல்லா தூங்குற நேரத்துல களவாண்ட வருவான். திருடன் தான் என்ன செய்வான்? மறைப்பான். அந்த மாதிரி இன்னொரு வீட்டுல களவாண்டன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவானா? சொல்ல மாட்டான். பாருங்க, அப்ப அவனுக்கு இருக்கிற இந்த குணம் நமக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு ஆண்டவர், தன் பாவங்களை நீ மறைக்க கூடாது. மறைக்கிற வாழ்வடைய முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவைகளை உடனே அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். ஒரு சகோதரன் அப்படிதான் வந்து கருவாடை முடிஞ்சு வச்சுட்டு அவர் போயிட்டே இருந்தாராம். பாருங்க, இந்த பூனை விடாம துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அவரும் கல்லை கொண்டு எரிகிறாரு, விரட்டுறாரு. இந்த பூனை வந்து போனது மாதிரி இல்லை. ஏன்னா என்ன இருக்கு அவருக்குள்ள? ஒரு மடியில கருவாடு இருக்கு, அதுக்கு பிடிச்ச சரக்கு இருக்கு. பாருங்க, அப்படியே போகுது. எல்லாரும் போறாங்க, ஆனா அவரை ஒருவர் தான் என்ன செய்யுது? ஒரு ஆளாத்தான் விரட்டுது. ஏன்னா அந்த பிசாசுடைய சரக்கு அவருக்குள்ள இருக்கு. ஏன் உங்களை விரட்ட மாட்டுது? எனவே பின் தொடருது. அடிச்சாலும் எந்த பூனைன்னு தெரியலப்பா, வருது. உண்மையில நடந்த சம்பவம். பாருங்க, வந்துட்டு அப்பதான் சொன்னாரா, நானே என்ன செய்ய முடியல, உன் பக்கத்துல நிக்க முடியல, நாத்தம் நாறுது. அப்ப உனக்குள்ள இருக்கிறத அது தூக்கி போட்டுரு. அது சரக்கு இருக்குப்பா அவன்கிட்ட. பாருங்க, தூக்கி போட்டா என்ன செஞ்சிடும்? அதுக்குள்ள சரக்க கவிக்கிட்டு வந்த வழியிலேயே போயிடும். ஆகவே நீ எந்த நிலைமையில நீ பாவத்துல விழுந்தாயோ அதை நீ நினைத்து நீ பார்த்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். வெளிப்படுத்த விசேஷத்தில் அதை பார்க்கிறோம். பாருங்க, எந்த நிலைமையில நாம் விழுந்தோமோ அதை நினைத்து நாம் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி
பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். பிசாசுடைய சரக்க தூக்கி போ என்று தூக்கி எறியும் போது நம்ம இருதயத்துல உடனே வெளிச்சம் பிரகாசிக்கும். இருள் நீங்கும் போது வெளிச்சம் உதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தொடர்ந்து பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் பரிசுத்தத்தோடும் ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் என்பது என்ன? நாம் நினைக்கிறோம், வாசிக்கிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பதே என்னதுதான் பாவமாயிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று. எதனால சமயம் பெறுது? கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே இந்த பாவம் ஆரம்பத்துல செய்ய சுகமாத்தான் இருக்கும், நல்லாத்தான் இருக்கும். அதுவே உன்னை கொன்றும். இந்த பாவம் கொன்றும். அநேகரை நம்ம பார்த்துருக்கிறோம். சின்ன ஒரு போயல, ஒரு சீரட்டு தான் சின்ன பாவம் வந்து உடலை கெடுத்து உருக்கி பாருங்க, கடைசியில மரணத்தை கொண்டு வரும். அதை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 23, 24 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. எதுதான் இந்த பாவம் என்னதான் செய்தான்? சிறையாக்கி கொள்கிறது. பாவம் எதை குறிக்குதான்? பாவம் ஒரு கயிறு என்று வேதம் சொல்லுது. ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமையா இருந்தா இந்த பிசாசு என்ன செய்யுமா? சாதாரணமா விட்டுட்டா நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லி கயிறு இறுக்கில கட்டிட்டா நீங்க உங்களால் திமிர முடியாது. இந்த பாவத்திலிருந்து ஒன்னால வெளியே வர முடியாது. அப்ப பாவத்தை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் மட்டுமே விடுவிக்க முடியும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். பாரு, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இதயத்துல இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்ன செய்து என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அடுத்து 24வது வசனம் பார்க்கிறோம். நான் நிர்பந்தமான மனுஷன். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பாருங்க, அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், ஒரு மனிதன் பாவம் உன்னை சிறையாக்கி கொண்டுட்டான், நீ வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது. அது கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடணும். 2 பிரமாணம் பாருங்க, 2லயும் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஒன்னு எங்க வாசிக்கிறோம்? அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் பார்க்கிறோம். அந்த இடத்துல 7வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 2க்கும் ஒன்று 2க்கும் ஊழியம் பண்ணுவார். அப்படி வாசிக்கிறோம். நியாய பிரமாணத்திற்கும் பாவ பிரமாணம், இந்த 2க்கும் வருங்க வாரம் ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனா வீட்டுக்கு போனவர்னே இந்த பாவம் என்ன செய்யுது? நம்ம சிறையாக்கி கொள்ளுது. பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. 2 எஜமானுக்கு உங்களால ஊழியம் செய்ய கூடாது. ஒன்னு உலகத்தை வெறுக்கத்தான் வேண்டும், தேவனுக்கு மட்டும் நான் ஊழியம் செய்யணும். பாருங்க, அப்ப நம்ம அவயங்களில் என்ன இருக்கு? நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாத காரணம் என்ன? தேவ சத்தம் என் செவி கேட்க முடியல, என் கண்கள் கர்த்தரை தரிசிக்க முடியல. ஏன்? என்ன காரணம்? நம் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்ல, சமாதான கேடு, எந்நேரம் சண்டை. பாருங்க, இதெல்லாம் ஏன் வருது? ஏதோ ஒன்று இருதயத்துல, அவயங்கள்ல ஏதோ ஒரு கோளாறு, ஏதோ ஒரு தூசி இருக்கு. அதை நீ அகற்றி விட வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? சரீரத்திற்கு பாவம் என்னை கொன்று நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளாதபடி செய்து விடுமே. நான் நிர்பந்தமான மனுஷன், ஆண்டவரே என்னை விடுவியும் அப்பா. அவர் கூப்பிட்டார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடவும் தான்
அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1-2 வசனத்துல பார்க்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக நாம் காணப்பட்டு மாம்சத்தின்படி நடவாமல் மாமிசத்தின்படி நாம் நடக்க கூடாது. ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பினை இல்லை. ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலை ஆக்கிற்றே. ஹல்லேலூயா. இந்த மரண சரீரத்திலிருந்து எப்பதான் விடுதலை ஆக்கினார்? கிறிஸ்து இயேசுவினாலே. பாருங்க, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அந்த இருதயத்தில் வந்தபோது இந்த பாவம் என்பவளை பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. கர்த்தர் தான் விடுவிக்க முடியும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவ ஆவியில நீ நிரப்பப்படணும். தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருக்கும்போது இந்த இருளின் கிரியை அகன்று போகும் என் ஜனமே. ஆகவே இந்த நாளுக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். ஆகவே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஜீவியம் நாம் செய்கிறவர்களாகவே இருக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள மாமிசத்தையும் இரத்தத்தையும் என்ன செய்யணும்? பானம் பண்ண வேண்டும். பானம் பண்ணும் போதுதான் நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் கூட திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. ஆகவே இந்த திருவிருந்து ஆராதனையில பரிசுத்தம் உள்ளவர்களாக நீங்க கலந்து கொள்ளணும். ஆகவேதான் ஆண்டவர் பாருங்க, நம்ம தகுதிப்படுத்த தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் தருகிறார். தன் பாவங்களை அறிக்கை செய்யணும். இப்பொழுதே அறிக்கை செய்யணும். இந்த ஒரு வாரம் இருக்கிறது, அதுல ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். வெளிப்படுத்த விசேஷத்துல பார்க்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கணும் ஜனமே. ஆகவே இந்த திருவிருந்து ராபோஜன பந்தியில பரிசுத்தம் உள்ளவர்களாக பந்தியில அவர் பரிசுத்தம் உள்ள மாமிசத்தையும் பரிசுத்தம் உள்ள இரத்தத்தையும் நான் பானம் பண்ண நான் தகுதி அடைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54, 55, 56 வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54 56 வரை. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா போதும். பாருங்க, அப்ப நான் வாசிக்கிறோம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சு இருக்கும்போது அவர் வரும்போது பாருங்க, அவருடைய நித்திய ஜீவனை அடைவதற்கு அவருடைய பரிசுத்தமுள்ள மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணிருக்க வேண்டும். நான் வரும் அளவும் அதை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அது நீதியாக இருக்கிறது. தேவனம் கொடுத்த நீதியாக இருக்கிறது. என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். உண்மையாக திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்கிற நாம் குடும்ப ஆசீர்வாதம் இல்ல, வறுமையா இருக்கு, ஒருபோது நீங்க சொல்லியிருக்க வேணாம். நீங்க உணர்ந்து, யோ ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலேயே என்னை மீட்டு எடுத்த பரிசுத்தமுள்ள மாமிசம் எனக்காக அல்லவா நீர் இரத்தத்தை சிந்தினீர். இந்த பாருங்க, அவர் இரத்தம் நமக்குள்ள வந்துட்டான், சகல பாவங்களையும் சுத்திகரிக்குது. அது மாத்திரம் இல்ல, இந்த இயேசுவின் ரத்தம்னா என்னது? உயிர், ஜீவன். பாருங்க, இந்த விழாவுல இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையில விழாவுல ஒருவன் குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்ததான். தண்ணீர் என்பது ஆரோக்கியம், நமக்காக ஆரோக்கியத்தை தந்தார்.
ரத்தம் என்பது ஜீவன். ஒரு மனிதனுக்குள்ள ரத்தமே இல்லைன்னா ஜீவனே இல்லை, உயிர் இல்லை. பாருங்க, அப்ப அவர் நினைவு கூறும்படி இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இது வெறும் ரசமா நீ பார்க்க கூடாது. கடையில வாங்கி அப்படியே யார் வேணாலும் குடிக்கலாம். ஆனா பலிபீடத்துல முன்னாடி வந்த போது இது நம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த மாமிசத்தை, இந்த அப்பத்தை அப்படியே மாமிசமாய் மாற்றுங்க, இந்த இந்த ரசத்தை இரத்தமாய் மாற்றுங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் மாற்றிடுவார். நம்ம இது வெறும் ரசம் தானே சொல்லிட்டு நீங்க ஒருவராகிலும் வந்து அது அபாத்திரமாய் ஒரு அசால்ட்டுக்கா நீங்க புசிச்சீங்கன்னா மரணம் சம்பவிக்கும். ஆத்மாவிலும் சரி. நான் ரட்சிக்கப்பட்ட சபையில உண்மையிலே பார்த்த ஒரு சம்பவம். ஒரு 13 வயசு இருக்கு எனக்கு. பாருங்க, அப்ப நாங்க பின்னாடி இந்த மாதிரி வேடிக்கை பார்த்தோம். ஏன்னா முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இந்த பந்தியில கலந்து கொள்ளணும். இப்ப நாங்க பின்னாடி இருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு சகோதரன், அவர் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர் தான். ஏன்னா கண்ட பாவம் அவருக்குள்ள இருந்தது. அது எனக்கும் தெரியும். பாருங்க, சின்ன பிள்ளை தெரியும். ஒரு மனிதனை பார்த்தா தெரியாதா? வந்து பாருங்க, அப்படி அவர் என்னதான் செஞ்சிட்டாரு, முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து ஆராதனை கலந்து கொண்ட அந்த மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு அவர் என்னதான் செஞ்சிட்டாராம், வந்துட்டு என்னதான் ஆகுன்னு பார்ப்போம். இது வெறும் ரசம் தானே, ஒரு அப்பம் தானே, பிசாசு இப்படி வஞ்சிச்சு வச்சிருக்கு. லைன்ல முழங்கால் போட்டு அவர் என்ன செஞ்சாரு, சோதிக்கிறாராம். யார? கத்தரை. பாருங்க, வந்து அப்படி கையில வாங்கின அடுத்த நிமிஷத்திலேயே மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டார். பாருங்க, திருவிருந்து ஆராதனை அப்படியே வந்து எல்லாருமே கூறினாங்க, எல்லாரும் அந்தந்த இடத்துல நில்லுங்க, ஒரு தண்ணியை மூஞ்சி சொல்லி. நல்ல வாலிபே, நான் சொல்றது வாலிப பையன், நல்லா கவனிச்சுக்குங்க. அபாத்திரமா நம்ம செய்யக்கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த ரசம், கல்யாண வீட்டுல ரசம் காலியான போது தண்ணீர் என்ன செஞ்ச, தண்ணீராத்தான் இருந்துச்சு. ஸ்தோத்திரம் பண்ணும் போது அது என்ன ஆகுது, ரசமா ஆகுது. என் ஜனமே, அது மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவுள்ள உடைய பரிசுத்தமுள்ள மாமிசமாய் மாறுது. இந்த ரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் மாறுது. அது செக்அப் பண்ணி நினைச்சா உன்னை செக்அப் பண்ணி விட்டுருவார். ஆகவே வந்து ஒருபோதும் சோதிக்க கூடாது. அந்த வாலிபம் அதோட சரி. எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாயிருச்சு அந்த இடத்துல. உண்மையில நடந்த சம்பவம். 13 வயசு இருக்கு எனக்கு. பாருங்க, அதுல இருந்து தான் திருவிருந்து ஆராதனை கொடுக்கும் போது தன்னைத்தானே ஆராய்ந்து பாருங்க. பாவத்தோடு நீ எடுத்தனா 2 செய்யும். என்ன செய்யும்? பரிசுத்தமுள்ள மாமிசமும் ரத்தமும் நமக்குள்ள வந்தா என்ன செய்யும்? ஆசீர்வாதம் கொண்டு வரும். இன்னொன்னு மரணத்தை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும் குடும்பத்துக்கு. யூதாஸ் பாருங்க, அவனுக்கு என்ன கொண்டு வந்துச்சு? அவன் இப்ப எந்திரிச்சு போன்னு சொல்லல ஆண்டவர். அவர் சொன்னாரு, தன்னை ஆராய்ந்து பார்க்கணும் இந்த பந்தியில. ஆண்டவரே உண்மை காட்டி கொடுக்க, ஆண்டவர் நீ பரிசுத்தமுள்ள கத்தரப்பா. உணர்ந்திருக்கலாம், ஆனா உணரல அவன் துணிகரமாக. ஆகவே குடல் சரிஞ்சு விழுந்தான் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, தூக்கு போட்டு இறந்தான். அப்ப மரணத்தை கொண்டு வந்தது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அசதியாக அந்த திருவிருந்து ஆராதனையை கலந்து கொள்ள கூடாது. நீ இது பரிசுத்தத்தோடு நீ கலந்து கொண்டா உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த திருவிருந்து ஆராதனையில் நாம் கவனமாக தன்னைத்தான் ஆராய்ந்து பாவங்களை அறிக்கை செய்து திருவிருந்து ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். இன்னொரு கிராமத்தில் நான் பார்த்தேன், அவர் ஒரு 30 வருஷம் விசுவாசி இருக்கும். பாருங்க, அவர் என்னதான் செஞ்சாராம், மெனக்கிட்ட ஆலயத்துக்கு போனோம். என்னன்னா அவர் என்ன போறதுக்கு மேலு வலி மேல் அப்படி ரணமா வலிக்குது. ஆலயத்துக்கு வராதபடி, ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றாதபடி என்ன செய்வாராம், மாதம் வீட்டில் வாங்கி வச்சுக்கிடுவாரான. கடையில் இருக்கு, நம்மகிட்ட காசு இருக்கு, வந்து பைபிள் கடையில் இருக்கும், திராட்சை ரசம் வாங்கிட்டார். அப்போ மாதம் வீட்டிலே இருந்து என்ன செய்வாராம், இயேசுவே உம்முடைய ரத்தம். ஆண்டவர் கேட்பாரா? பாருங்க, வந்து குடும்பம் ஒவ்வொரு நாளும் வந்து கணவன் மணி பிரிஞ்சே போயிட்டாங்க. ஆசீர்வாதம் கொண்டு வராது. பாருங்க, அப்படிதான் வந்து வீடுகளில் வந்து அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறோமா கணவன், அதுவும் ஒரு மனம் இல்லை அதுலையுமே. அது 2வது மனைவி என்ன செய்யுமா, அது டப்பாவை திறக்கும், அது கலந்து என்ன செய்யும், ஆண்டவரே இது பரிசுத்தமுள்ள ரத்தம் அப்படியே வந்து புசிக்குமா. பாருங்க, எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பாருங்க ஊழியத்தை. ஒரு பெண்கள் தான் என்ன செய்ய முடியும், ஒரு குழந்தைய பெற்று எடுக்க முடியும். ஆண்கள் எடுக்க முடியுமா சொல்லுங்க? ஆண்டவர் எதுக்காக வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கிருபையை தந்திருக்கிறார். வந்துட்டு ஒரு பெண்கள் தான் என்ன செய்ய முடியும், ஒரு 10 மாதம் அளவுக்கு பொறுமையா இருந்து ஒரு குழந்தை வெளியில வருது. ஆகவே ஆண்கள் செய்ய முடியுமா? செய்ய முடியாது.
அது பெண்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆகவே திருவிருந்து ஆராதனை கூட ஒரு ஊழியர் தான் தேவன் அனுமதிக்கணும். ஊழியத்துக்கு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப ஊழியத்துக்கு 2 வருஷம் நான் கொடுக்கல பாருங்க. அதுக்கு ஆண்டவர் அவர் உள்ளத்துல பேசி, ஏன் உள்ளத்துல பேசி தான் இதை நான் கொடுக்குறேன். ஆகவே கர்த்தர் பேசணுங்க. அது ஒரு பயத்தோடு நாம் செய்யணும். அதுக்கு இஷ்டம் கணவன் மனைவி அது இஷ்டத்துக்கு என்ன செஞ்சது நினைச்சா மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. 2 பேரும் பிரிஞ்சே போயிட்டாங்க. சமாதான கேடு. இது என்ன பரிசுத்தமுள்ள ரத்தம். நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கடையில இருக்கிற வரைக்கும் அது வெறும் ரசம் தான், வெறும் ரொட்டி தான், ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம ஜோமுன்ன பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த தண்ணியா இருந்தது தண்ணியா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணும் போது தேவன் திராட்சை ரசமாய் மாற்றினார். ஆகவே ஒரு பயத்தோடு இந்த திருவிருந்து ஆராதனை கலந்து கொள்ளணும். நம்ம இஷ்டத்துக்கு இப்படி செய்யக்கூடாது. இப்படி செய்தவங்கலாம் பாருங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. அந்த குடும்பமே 2ஆ போயிருக்கு. ஆகவே ஒரு பயத்தோடு நாம் ஆராதிக்கணுங்க. இந்த திருவிருந்து ஆராதனையில பாவங்களை அறிக்கை செய்து ஒரு பயத்தோடு நாம் எடுக்க வேண்டும். அதான் பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27 29 வரை நான் வாசிப்போம். இப்படி இருக்க எப்படி இருக்க வசனத்துல இருக்கு. இப்படி இருக்க அப்படி இருக்க அந்த இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. இப்படி இருக்கு. அதுக்கு மேல உள்ள வசனம் பாருங்க. இப்படி இருக்கு பாத்துக்குங்க, மரணமும் கொண்டு வரும். இப்படி இருக்க என்ன செய்யணும்? எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, அபாத்திரமாய் அசால்ட்டுக்காக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இதுவும் குற்றம் தான், பாவம் தான். நீ அபாத்திரமா நீ எடுத்தா அது பாவம். இந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் வராதது காரணம் இது ஒரு காரணம். அபாத்திரமாய் எடுக்கிறது தேவன் காண்கிற தேவன். பாருங்க வாசிப்போம் தொடர்ந்து 28. எந்த மனுஷனும் பாருங்க அவன் எந்த மனுஷன் என்னது வளர்த்தியா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம். ஆனா முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா நீ குட்டையா இருக்க, பாவத்தை கழுவி சுத்திகரிக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லல. குட்டையா இருந்தா வளர்த்தியா இருந்தா எதுதான் ஆண்டவர் பாக்குறாரு? இருதயத்தை பாக்குறார். நம்ம இருதயத்தை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம நிதானித்து அறியணும். நமக்குள்ள என்ன இருக்கு கழுவி சுத்திகரித்து தான் பாருங்க. எவன் அந்த இடத்துல எந்த மனுஷனும் என்ன செய்யணும்? தன்னைத்தானே சோதித்து அறியணும். அதை சோதிக்கணும். சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று உங்களுக்கு தெரியல. வெறும் அப்பம் இது என்ன வெறும் ரொட்டியா இருக்கு, வெறும் ரசம் உங்க பார்வையில இருக்கு. ஆனா இது கர்த்தருடைய சரி இன்னதென்று உங்களுக்கு அறியல சொல்லிட்டு அதே அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். ஆக்கினி தீர்ப்பு வர முடியாய் நீ போஜனம் பண்ற. யூதாசு அப்படிதான் துணிகரமாக பண்ணினான். ஆக்கினி தீர்ப்பு வந்தது. அவன் பாருங்க குடல் சரிந்து விழுந்தான் என்று பார்க்கிறோம். 2 செய்யும். ஒன்னு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஒன்று மரணத்தை கொண்டு வரும் என்று நாம் பார்க்கிறோம். திருவிருந்து கலந்து கொள்ளுகிற நமக்கு 3 வித தகுதிகள் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். ஒன்று என்ன வேண்டும்? தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் வேணும். திருவிருந்தில் கலந்து கொள்றது மற்ற சபைகள்லாம் வரிசையா வருவாங்க. அப்பத்தை ரசத்துல முக்கி என்ன செஞ்சிருவாங்க? வாய்க்குள்ள போட்டு அப்படியே போயிடுவாங்க. அது என்னன்னே அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அஜீவன் உண்டாகாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தன் பாவங்களை அறிக்கை செய்து என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்குள்ள இயேசு வரணும்னு சொன்னா ஆவி, ஆத்மா, சரீரத்தை இருக்கிற பாவங்களை கழுவி அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து பரிசுத்தமா ஒரு பயத்தோடு எடுத்தா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அநேக சபைகள்ல பாக்குறோம், ஒரு ஆயத்த ஜபம் இல்ல, ஒரு சுத்திகரிப்பு இல்ல. பாருங்க அவரவரை ரசத்துல முக்கி வாயில போட்டு போயிருதுங்க. அது அப்படிதான் இருக்கும். ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. இந்த இடத்துல பாக்குறோம் 3 தகுதிகள். திருவிருந்து ஆராதனையில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு முதலாவது முழுக்கு ஞானஸ்தானம் மூழ்கி எடுத்திருக்க வேண்டும். பாருங்க 3 தகுதி இல்ல. 1வது தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் காணப்பட வேண்டும். ஐக்கியம்னா என்ன சொல்லுங்க பாப்போம். காலையில நீங்க வேதத்தை வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? அதுதான் தேவனுக்கும் நமக்குள்ள இருக்கிற ஐக்கியம்.
தேவனுக்கு நமக்கும் சரியான உறவு நமக்கு வேணுங்க, மிகவும் அவசியம். வேற யாரும் நம்ம உறவு வைக்கணும் அவசியம் இல்லை. தேவனுக்கு நமக்கு சரியான உறவு, வேத வசனம், ஜெபம், அதுல நம்ம தரித்திருந்தாலுமே வசனம் இருக்கு பாத்தீங்களா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால். இந்த நிலை இருக்கா? எத்தனை பேர் வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணீங்க? கையில உயர்த்துவோம். கர்த்தர் கையில நீங்க உயர்த்துறீங்க. இந்த வசனத்தை நேசித்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். இது உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தைப்பா சொல்லிட்டு அப்படியே நீங்க நேசித்து ஆசீர்வதிக்கிற வார்த்தை பாருங்க. சரீரத்துக்கு நம்ம போஜனம் சாப்பிடுற மாதிரி ஆவிக்குரிய போஜனம். இப்ப கூட ஆவிக்குரிய போஜனத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே ஜீவனோடு நாம் வாசிக்க வேண்டும். அப்போதான் இந்த வார்த்தை நமக்குள்ள போகும்போது நம்மை ஆசீர்வதிக்கும். தேவனுக்கு நமக்கும் ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு நமக்கு உறவு மிகவும் அவசியம். இரண்டாவது பாருங்க, கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயம் உடையவர்களா இருக்கணும். அப்படி நிச்சயம் உடையவர்கள் தான் என்ன செய்யணும்? திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். முதலாவது என்னது? தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம். இரண்டாவது, கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார் என்ற ஒரு நிச்சயம் உடையவர்களாக இருக்கணும். மூன்றாவது, நம்மை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன? அர்ப்பணிக்கணும். அத பவுல் சொல்றாரு, நீங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் பாருங்க. அதுதான் அப்படி இருக்கும்போது இந்த மூன்று தகுதிகள் வேணும். தேவனுக்கு நமக்கு உறவு சரியாக இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயம் உடையவர்கள், இந்த நிச்சயம் இருக்கணும். மூன்றாவது பாருங்க, நம்மை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், இந்த தகுதி நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல யூதாசை பற்றி பார்க்கிறோம். அவன் திருவிருந்து ஆராதனை கலந்து கொண்டுதான் அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். துணிகரமாக அவன் எடுத்தான். வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 18வது வசனம். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. தலைகீழ விழுந்தது மாத்திரல்ல, அவன் தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து பாத்தீங்களா, குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று என்று பார்க்கிறோம். அதெல்லாம் நீங்க மனதுல வைத்துக் கொள்ளணும். நீ நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மனுஷர்களவோ குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது பாருங்க. அதுவுமே ஒரு பாவமா தான் இருக்கிறது. நீ ஊழியர்களே குறை சொல்லக்கூடாது பாருங்க. அந்த தேவனை காட்டி கொடுக்க கூடாது. யூதாஸ் பாருங்க, ஒரு தரம் தான் காட்டி கொடுத்தான். நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை தரம் தேவனை காட்டி கொடுக்கிறோம். ஒரு ஊழியனை நீ குறை சொன்னா நீ தேவனை காட்டி கொடுக்குற பாருங்க. ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார், ஆண்டவர் கேட்பார். ஆகவே தேவன் அழைத்தது, நியமிச்சது, இந்த ஊழியரை நியமிச்சது கர்த்தர் தான். ஆகவே நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆராய்ந்து பார்த்து நீங்க முன்னே இயேசு கிறிஸ்துவை நோக்கி மட்டும் நீங்க போகணும். ஊழியர்களோ விசுவாசிகளை பார்த்துட்டீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. ஆகவே இந்த யூதாஸ் பாருங்க, ஒரு தரம் காட்டி கொடுத்தா பெருசா சொல்லுவாங்க. ஆனா எத்தனோ தரம் நம்ம இயேசுவை காட்டி கொடுக்கிறோம். என் ஜனமே, இந்த கிரிகள் நமக்கு இருக்க கூடாது. பேதுரு பாருங்க, 3 தரம் மறுதளித்தான். ஆனா நாம் எத்தனோ தரம் நாம் மறுதளிக்கிறோம். தேவனை ஏதாவது சூழ்நிலை வந்துட்டா தேவனை மறுதளிக்கிறோம். ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் பாவமாக இருக்கிறது தேவனுடைய பார்வையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துமார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களை எங்க வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 5வது அதிகாரம் வாசிக்கிறோம். 22வது வசனத்துல பார்க்கிறோம். பாவம் என்று கயிறு என்று நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது நீ பாவத்தில் இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருந்தா உனக்குள்ள பாவம் இருக்கு. அப்ப அந்த கயிறை
அறுத்து போடணும். வாசிங்க நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வசனம். துன்மார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். தன் பாவ கயிறால் கட்டப்படுவான். திமிரி எதுவும் செய்ய முடியாது. பாவ கயிறு 2 கயிறு இருக்கு. ஒன்னு என்ன கயிறு? அன்பின் கயிறு என்று ஓசியா 11வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். அன்பின் கயிறு, நம்மள அன்பின் கயிறால் ஆண்டவர் நம்ம இழுத்து கொண்டார். 2வது பார்க்கிறோம் பாவ கயிறு. இப்பொழுது வாசிக்க கேட்டோம் பாவ கயிறு. 3வது உபத்திரவத்தின் கயிறு. யோபு 36வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். யோபு 36:8. அதுல உபத்திரவத்தின் கயிறு பாருங்க. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தாலும் போதும். இப்ப பாருங்க, அப்ப இந்த பாவ கயிறு என்று பார்க்கிறோம். பாவ கயிறால் நீ கட்டப்பட்டு இருந்தா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நீ ஆண்டவருடைய உதவியை நீங்க கேட்கணும். மனுஷனுடைய உதவியை கேட்டு போக கூடாது. வல்லமையில ஊழியக்காருப்பா தலையில கைய வச்சா நோகுனாப்புல வெளியில வந்துடலாம்னு நினைக்க கூடாது. உன் நாவுனால உன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அந்த அறிக்கை செய்யும் போது கர்த்தர் விடுவிப்பா. நீ இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம். ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி, என்னது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடணுங்க. மனுஷனுடைய உதவிலாம் விருதா. பாருங்க, நம்ம தேவனை நோக்கி கூப்பிடணும். அவர் தான் நம்மை விடுவிக்கிற தேவன். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பார்த்தோம் பாருங்க. அந்த அக்கினி சூளையிலிருந்து தேவன் விடுவித்தார் என்று பார்க்கிறோம். விடுவிக்கிற தேவனை நோக்கி கூப்பிட்டா தான் நம்ம பாவ கயிறை அறுத்து போடுவார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அந்த பாவ கயிறால் கட்டப்பட்டிருந்தா உடனே தேவனுடைய உதவியை நீங்க கேட்க வேண்டும். கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். பாவத்திலிருந்து நாம் வெளியிலே வருவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த பாவம் ஆரம்பத்தில் சுகமாத்தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனா முடிவோ மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். என் ஜனமே, அப்படிப்பட்ட பாவம் நமக்கு வேண்டாம். தேவனுடைய நீதியை நீ மீறினாலுமே பாவம் தான். அவருடைய நீதி என்ன? சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் சரீரத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்னார். அவருடைய நீதியை மீறி வீட்டில் இருந்தாலுமே நீ பாவம் செய்யற, அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றையும் நீங்க நடந்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் நீதியை நிறைவேற்றுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்யுங்க. இது 2 செஞ்சாலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துருவார். ஏன்னா இருள் உள்ள இருக்கும்போது அவர் வர முடியாது. இருள் வெளியில போயிருச்சுன்னா வெளிச்சம் ஒரு நிமிஷம் கூட கண்ணு மூடி முழிக்க ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்குள்ள வெளிச்சம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பாவ கையிலிருந்து அறுத்து விட நாம் வெளியில வருவதற்கு வாஞ்சிக்க வேண்டும். ஒரு சில வீடுகளில் தொடர்ந்து சில போராட்டங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கொண்டே இருப்பது காரணம் என்ன? உபவாசம் ஜெபம் இல்லை. குடும்பத்துல உபவாச ஜெபம் இல்லை. வசனம் என்ன சொல்லுது? ஒரு சில குடும்பங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியல. சரீரத்துல போராட்டம், வியாதி, சண்டைகள், வேதனைகள். ஏன் இதெல்லாம் வருதுன்னா ஜெபம் இல்ல. ஜாதி பிசாசு, குட்டி பிசாசுலாம் ஜெபம்னா போயிடும். ஜாதி பிசாசு எதனாலதான் போகுமா? மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துக்கிறோம். அப்ப நீங்க என்னதான் செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். உபவாசம் இருந்து நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்பதான் சரீரத்தில் இருக்கிற இந்த கிரியை வெளியே ஏறும். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள் என்று யோவேல் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த உபவாச நாளை என்ன செய்யணுமா? நேமிக்கணும். நாளே எதுதான்? பரிசுத்த உபவாச நாள் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒன்று பாருங்க, நாம் உபவாசம் இருந்து தொடர்ந்து தேவனை துதிக்கும் போது எல்லாம் தடைகளும் விலகி ஓடும் ஜனமே. பாவ கட்டுகள் உடையும். நாம் உபவாசம் இருக்கும்போது, பரிசுத்த உபவாசம் இருக்கும்போது, நாம் தேவனை துதிக்கும் போது குடும்பத்தில் நன்மை உண்டாகும். நாம் உபவாசம் இருக்கும்போது இழந்து போன ஆதி அன்பை மீண்டும் நாம் பெறுவோம். பரிசுத்த உபவாசத்துல நாம் கூடி தேவனை துதிக்கும் போது தேவனுக்கு நமக்கு நல்ல உறவு தொடர்பு உண்டாகும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்திலும் அன்பிலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் வளர இந்த பரிசுத்த உபவாச கூட்டம் உதவி செய்யும். ஆகவே ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்கள்ல இந்த பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கணும். அப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் நீங்க மட்டும் என்ன செய்யணும், வீடுகள்ல கணவன் மனைவியோ அப்படிலாம் நீங்க ஒரு ஆளாகிலும் நீங்க என்ன செய்யணும், வாரத்துக்கு ஒரு நேரம் உபவாசம் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடணும். அவர் தான் நம்ம விடுவிக்கிறவர், அவர் தான் ஆசீர்வதிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம நாள் மாவடி வேற எங்க, அதெல்லாம் அங்க போகிறவங்க யாருன்னா தேவனை அறியாத ஜனம், தேவனை அறியாம பாவ கட்டில் இருக்குங்க, தேவனே அறியல. அப்படிப்பட்டவங்க போகலாம். எங்க போகலாம்? நாள் மாவடி, கூடாரம், அங்கெல்லாம் போகலாம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க எங்க தான் போகணும்? இருந்த இடங்கள்ல தேவனை நோக்கி கூப்பிடணுங்க. தேவனை நாம அறிஞ்சிட்டோம். தேவனை அறியாதவங்களுக்கு தான் விடுதலையின் முகாம். விடுதலையின் முகாம் வந்து அநேகரை பார்க்குறோம், ரட்சிக்கப்பட்டவங்க வராங்க. அது பரிதாபமா இருக்கு. பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வந்து நீ ரட்சிக்கப்பட்டனா சத்தியத்தை முழுமையா அறியும் போது ஆண்டவர் விடுவிப்பார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த விடுதலை முகாமில் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கு? தேவனை அறியாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆகவே வந்து நம்ம தொடர்ந்து ஊழியருக்கு ஜெபம் பண்ணி அவங்க விடுவிக்கும்படியாக நாங்க விண்ணப்பம் பண்ணுவோம். பாருங்க, அதுதான் விடுதலை முகாம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை முகாம் அல்ல. ஆகவே வந்து விடுதலை இல்லை, எனக்குள்ள சமாதான ஆசீர்வாதம் இல்லை, சண்டை வருது, ஏதோ ஒன்று அவையங்கள்ல உன் இருதயத்தில் ஏதோ கோளாறு இருக்கு. இந்த பாவத்தை நீ வெளியே, இந்த பாவத்திலிருந்து வெளியில நீ வர வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம். அதே மாதிரி இந்த கடைசி காலத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இதுக்கெல்லாம் நான் கையை உயர்த்த சொல்ல மாட்டேன். ஒரு சில வெட்கப்படுவீங்க. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிட்டீங்க, மூழ்கி எடுத்துட்டீங்க ஞானஸ்தானம். பரிசுத்த ஆவியை எத்தனை பேர் நீங்க பெற்றீங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பாருங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். தீர்க்க தரிசனம் வரது, அந்நிய பாச அடையாளத்தோடு தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொள்ளணும். வேத வசனம் அதுதான் சொல்லுது. எத்தனை பேர்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் நம் காண்கிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நீங்க பெறலன்னா 4 வழிமுறை இருக்கு. எத்தனை வழிமுறை? 4 வழிமுறை. ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கீங்க. ஒரு நாள் செய்தி கூட நம்ம கொடுத்தோம் ஆராதனையில. அப்படி இருந்தும் நீங்க என்ன செய்யல? ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். சத்திய ஆவியானவர், இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்து இந்த அபிஷேகம் தான் உன்னை நடத்தும். வேற யாரும் உனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக்குங்க. இந்த அபிஷேகம் தான் நமக்கு பாதுகாப்பு. 4 வழிமுறைகள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 4 வழிமுறைகள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32 நாங்க பார்க்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் போதும். பாருங்க, அப்ப தேவன் யாருக்கு தான் பரிசுத்த ஆவியை தருவாரா? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று பார்க்கிறோம். 2வது லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அப்ப வேண்டணும், ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியை தாங்க. முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது கீழ்ப்படியவர்களுக்கு தருவார். 2வது வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவார். 3வது மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் போது அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். 4வது யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 33-38 இந்த வசனத்துல பார்க்கிறோம்.
தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றுவார் என்றும் தாகம் உள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, தேவனுக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவார். இரண்டாவது, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வாங்க. நான்காவது, தம்மை தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தாகம் உள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள இந்த பரிசுத்த ஆவியை ஊற்றுவார் என்று நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லாததுனால சீக்கிரம் அடுத்து நாம் பார்ப்போம். பாருங்க, அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும். பொறுமையாக இருந்துதான் நம்ம தேவன் தருவார். ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, ஒரு வாய்க்கு லூசு மாதிரி பாருங்க, சொல்லவே லூசு மாதிரி வாய்க்கு வந்தபடி உளர்றாங்க. அது கிடையாது. பாருங்க, வர ஒரு வார்த்தை 2 வார்த்தை தருவார். பாருங்க, ஆண்டவர் கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் தான் உளர்ற மாதிரி இருக்கும். ஆனா நீ வளர 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 இந்த வார்த்தைகளை தருவார். டைப் அடிக்கிற மாதிரி தான். டைப் அடிக்கிறோம் பாத்தீங்களா, ஒரு பேரு ஒன்னு சேரும்னா ஒவ்வொரு எழுத்தா ஒன்னு சேரும். ஒன்னு சேர்ந்து தான் பேசுறது. ஆரம்பத்துல அப்படிதான். பிறந்த குழந்தை மாந்தன்னு சொல்ல, அம்மா அப்பாலாம் சொல்லாது. பாருங்க, ஒரு வார்த்தை தான் சொல்லும். ஆனா கர்த்தர் நம்ம கொடுத்த அந்நிய பாஷை ஒரு வார்த்தை தான் இருக்கும். அந்த ஒரு வார்த்தையை நீ பேசணும். பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 வார்த்தை 3 வார்த்தை அப்படி ஒன்று சேரும். பாருங்க, அப்ப நம்ம அவசரப்பட்டு என்ன தந்துடக்கூடாது, வாய்க்கு வந்தபடி உளரக்கூடாது. இப்ப உளரும் போது அந்நிய ஆவி நம்ம நாவுல உட்கார்ந்துரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல அதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அநேக காரியம் இருக்கு, நம்ம சுருக்கமாக பார்ப்போம். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது சீயோன் குமார்த்திகள் அகந்தையாயிருந்து. சீயோன் குமார் ரட்சிக்கப்பட்ட நம்ம தான் ஆண்டவர் சொல்றாரு, யாரோ நினைக்க கூடாது, நம்மளை தான் சொல்றாரு. உனக்கு பரிசுத்த ஆவி அந்நிய பாச அடையாளத்தோட தீர்க்க தரிசனம் வர உனக்கு வேணும்னா நம்முடைய தகுதியை பார்க்கிறார் ஆண்டவர். பாருங்க, ஆரம்பம் முதல் இதுவரையும் பாருங்க ஆண்டவர் பேசிட்டு வர்றாரு. நம்முடைய பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்யணும், நம்ம ஜீவியம் இருக்கணும், தேவனுக்கேற்ற ஒரு பிரியமுள்ள ஒரு ஜீவியம் இருக்கணும். பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் ஒரு சிலருக்கு ஆண்டவர் வந்துருவார். ஒரு சிலர் நகை நட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க, அது பாருங்க அறியாம இருப்பாங்க. ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அந்த ஊர்ல, அது நிமித்தம் போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களும் பரிசுத்தாவை பெற்றிருப்பாங்க. ஆனா வம்புக்குனே அதை அழகு பார்த்து நம்ம எண்ணங்கள் அதுல போகும்போது தப்பு. பாருங்க, அந்த இடத்துல பாக்குற சீயோன் குமார்த்தியை ரட்சிக்கப்பட்டவர்களே அகந்தையா இருந்து கழுத்தை நெறித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து உயரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். அதனால என்னது, கொலுசு போடக்கூடாது. கொலுசு அது நான் சொன்னா நீங்க இதெல்லாம் கொலுசு எதுக்காக ஆரம்பத்துல வந்தது பாருங்க, அது ஒரு அடையாளம், சொல்ல விரும்பல. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஆத்மா அப்படிதான் ஆண்டவர் யாரோ ஒரு ஊழியக்காரர் சொல்லி, நான் சொல்லல, யாரோ ஒரு ஊழியர் மதுரையில தச்சையில வந்தார். அவர் சொல்லி என்ன செஞ்சாங்க, இந்த கொலுசை கலட்டி அப்படியே கர்த்தருக்குன்னு கொடுத்தாங்க. பாருங்க, ஏதாவது ஒரு பிரயோஜனம் வேற ஏதாவது வாங்கிக்கிங்க, ஆண்டவர் இது போடக்கூடாதுன்னு பேசினார். அங்க உள்ளத்துல பேசிதான் அவங்க தந்தாங்க. ஏன்னா அந்த கொலுசு போடக்கூடாது. விபச்சாரிகள் வேசிகள் அவங்க அந்த ஒரு அடையாளத்துக்கு அதான் வசனத்துல பாக்குறோம். இதெல்லாம் வசனத்தில் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. பாருங்க, வாசிக்கிறோம், ஒரு வாசிங்க, அதை மட்டும் வாசிங்க. தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க தெரிகிறார்கள். நான் கொலுசு போட்டிருக்கேன் பாரு, அதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். ரட்சிக்கப்பட்டவங்க நமக்கு தேவையில்லை. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் இது எனக்கு தகுதியாய் இராது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்படி தெரியுறாங்களே என் நாமத்தை அவங்க தூசிக்கிறாங்களே, எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வருத்தப்படுறார். வாசிப்போம் 1 பேதுரு 3வது அதிகாரம். அத மனதுல நீங்க ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்க உள்ளத்துல பேசினா மட்டுமே நீங்க என்ன செய்யணும், அது எடுத்து வரணும். யாரோ சொல்றாங்க, விசுவாசி சொன்னேன், அந்த ஊழியக்காரன் சொன்னா, ஒருபோதும் நீங்க எடுத்து போடக்கூடாது. கர்த்தர் உங்க உள்ளத்தை சொப்பனத்தின் மூலமா பேசுவார். இதுல இருந்து வெறுப்பு ஆண்டவர் கொண்டு வருவார். கொண்டு வரும்போது
மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் பேசுவார் பாருங்க. அப்படியே நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா மாத்திரமே நீங்க எடுக்கணும். அந்த வாசிக்கிறோம், எல்லாரும் வேதத்துல சொல்லி வச்சிட்டார், இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1-7 வரை சீக்கிரம் வாசிக்கலாம். அந்தபடியே மனைவிகளே உங்கள் அந்தபடியே, எந்தபடியே இதெல்லாம் சிந்திக்கணும். மேல உள்ளதை நீங்க வாசிக்கணும். அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? எல்லாம் நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு குடும்பத்துல பார்த்தா கணவன் தான் மனைவியா இருக்கு, மனைவி தான் கணவன தலைமையா இருக்கு. ரேஷன் கார்டில் கூட வந்துருச்சு பாருங்க. வந்துட்டு அந்த தலைவர் இதை போட்டு எடுத்துட்டு பாருங்க, அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சகோதரி பேர் வந்துருச்சு. அதுதான் தலைமை மாதிரி கவர்மெண்ட்லயே வந்திருக்கு பாருங்க. பாக்குறீங்க, அநேக இதுல இப்படி மாறி வந்துருச்சு. அப்ப நாம அப்படி இல்லை, நாம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். யாருக்குதான் கீழ்ப்படியணும்? உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. அநேகர் பாருங்க பாஸ்டர் கீழ்ப்படிவாங்க, யாருக்கு கீழ்ப்படிவாங்க, ஆனா சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சரியான ஆவி கிடையாது. நீங்க என்ன செய்யணுமா? சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். நீ ஆதாயப்படுத்தணுமா இல்லையா? அவரு அடங்காத கணவனா இருக்கலாம் பாருங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? உன் அமைதியில ஒழுக்கத்தை பார்த்து, அமைதியில பார்த்து, ஐயோ என் மனைவி இப்படி இருக்கே சொல்லி சொல்லி பார்த்துச்சு, கேட்கல, இப்ப விட்டுருச்சு. உங்க மனைவியுடைய நடத்தையை பார்த்துதான் ஆதாயப்படுத்திக்கும். நீங்க எதுவும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் அதுதான் சொல்லுது. அமைதல் இருக்கா குடும்பத்துல? அமைதல் ஏதாவது வார்த்தை சொல்லிட்டா அடிச்சு குப்பரை போட்டு கும்முறி விட்டுரும் பாருங்க. அநேக குடும்பங்கள்ல பாக்குறோம், ஆனா இங்க இப்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க. அநேக குடும்பங்களை நான் நேரான கண்ணால பார்த்திருக்கிறேன், அதனால நான் சொல்றேன். ஆகவே பாருங்க அமைதலோ கூட இருக்கணுமா? இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். வேதத்துல அழகாக சொல்லியிருக்கிறார், உங்க நடத்தையை பார்த்தே நீங்க உங்க கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவீங்க. 3வது வசனம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து. மயிரை பின்னி, மயிறு பின்றது பாவமா? வேதத்தின்படி பாவம் தான். எப்படி ஒரு தலை இருக்கு, ஒரு தலையில மயிறு நீங்க பின்னலாம், ஒரு தலையில ஒரு 10-15 சடை சின்ன சின்னதா பின்னி அது கலர் அடிச்சு, அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மயிரை பின்னக்கூடாது, பாவன்னு பாருங்க. அப்ப ஒரு சடை போடலாம், ஒரு தலையில ஏகப்பட்டது மாடல் அதை தான் அலங்கரிக்க கூடாதுன்னு சொல்றாரு. பொன்னாபரணங்களை அணிந்து, நீ தங்கத்தை நகைய போடக்கூடாது, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான வஸ்திரம், உயர்ந்த பட்டு சேலைய 1 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய்க்கு வாங்கி கொடு என்று கணவனை நீ அடம் பிடிக்க கூடாது. உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தக்கூடாது. புறம்பான அலங்கரிப்பு, இதெல்லாம் என்ன? புறம்பான, சரீரத்துக்கு வெளியே எதுக்கு நம்ம அலங்கரிக்கிறோம்? மற்றவங்க பார்க்க முடியாது, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அலங்கரிக்கிறது நம்ம கணவன், கெட்டின கணவன் பார்க்கத்தான் பாருங்க. அப்ப வெளியான அலங்கரிப்பு வேண்டாம் மகனே. ஆண்டவர் அதான் பேசுறார். நிறைய அலங்கரிச்சு நகையை கொண்டு போனா திருடி அத்துட்டு போயிருவான் பாருங்க. அத்துட்டு போயிருவான். நம்ம கெடுதல தான் ஆண்டவர் ஆரம்பத்துல வச்சாரு பாருங்க. மோச மலையிலிருந்து கீழே வரக்குள்ளும் காது மூக்குல இருக்கிறதெல்லாம் ஆரோன்ட்ட எங்களுக்கு முன்பாக செல்கிற தெய்வத்தை உண்டு பண்ணு கன்றுக்குட்டியை உருக்கி வழிபட கிளம்பிட்டாங்க பாரு. உன் ஜனம் வழி விலகி போகுதுன்னு சொல்றாரு கர்த்தர். அப்புறம் இறங்கின உடனே பாளையத்துக்கு போறப்ப அதெல்லாம் எரிச்சிட்டார். தேவனுக்கு எதிராக செயல்பட்டது. ஆகவேதான் ஜனமே, தாயின் வயிற்றில் இருக்கும்போது 100 பவன் நகையோடய பிறந்தோம் இல்லை, ஏதோ தகுதியா இருக்கா, அதை அலங்கரித்து கூடத்துக்கு வர 11 மணி 10:30 ஆயிருக்கு. அதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். அழியாத அலங்கரிப்பு என்ன? சாந்தமும். இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் சரீரத்துக்கு வெளியில, அதெல்லாம் இருக்கக்கூடாது. உன் இருதயத்தில் எதை அலங்கரிக்கணுமா? சாந்தமும். சாந்தம், என் செல்லமே, என் கல்கண்டே, வேற என்னது? ஆண்டவனே சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். மச்சானே, வேற என்னது? என்னென்ன சொல்றீங்களோ அப்படி சந்தோஷமா கணவனை நோக்கி நீங்க கூப்பிடணும் பாருங்க. உங்க இருதயத்துல இந்த வார்த்தை வரணும். சாந்தம், ஒரு அமைதல்,
அந்த ஆவியை நீங்க என்ன செய்யணும்? அந்த ஆவியின் கனி அன்பு. அன்போடு பேசணும், இருதயத்தை அலங்கரிக்கணும். வெளியில நிறைய சரீரத்துக்கு அந்த சரீரமே கீழே விழுகிற அளவுக்கு போடுவாங்க ஒரு சில நகை போட்டு. இருதயத்துல அப்படி இருந்தா ஆண்டவர் பிரியப்பட மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். உன் இருதயம் எப்படி இருக்கணுமா? அலங்கரிக்கணும். ஆதியில அப்படிதான் அந்த ஆபிரகாமுடைய மனைவி சாராள் இப்படிதான் அலங்கரிச்சாங்களாம். இருதயத்தில் என்னது? சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அதுதான் என்னது? தேவனுடைய பார்வையில் என்னது? விலையேறப்பட்டது. நீ நகை எல்லாம் போட்ட மனுஷனுடைய பார்வையில நல்லாத்தான் இருக்கும், ஆனா ஆண்டவுடைய பார்வையில அசிங்கம். பாருங்க, அத வேத வசனம் சொல்லுது, நான் சொல்லல. பாருங்க, உன் இருதயம் அலங்கரிக்கணும், உன் இருதயம் சாந்தம் உள்ளதா இருக்கணும் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் போது, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். கவனிக்கணும், தங்களுடைய அவரவர புருஷருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து என்ன செஞ்சாங்களாம்? தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, ஆபிரகாமே ஆண்டவனே, ஆண்டவன் என்று சொன்னாங்க. இப்ப ஆண்டவன் சொல்லாட்டி ஏதோ மரியாதையாக தரலாம், அதுவும் கிடையாது. பாருங்க, அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புருஷரை ஆண்டவனே சொல்லிட்டு நீங்க சொல்லணும். பாருங்க, சாராள் அப்படிதான் ஆபிரகாமே ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பாத்தீங்களா? இப்படிலாம் நீங்க சொன்னாதான் அவருக்கு பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். பாருங்க, அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால், பலவீன பாண்டம் தாங்கவே சக்தியில ஏதாவது சொல்லிட்டு குப்புரை கடிச்சு என்ன செய்யுது? அழுகுது. அது தேத்துறதுக்கு ஒரு 10 பேர் வரணும். அழுகாதமா ஏமான்னு சொல்லிட்டு பாருங்க, தாங்குற சக்தி இல்லை, அது பலவீன பாண்டமா இருக்கு. ஆகவே அந்த புருஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்தபடியே, எந்தபடியே முன்னாடி சொல்லப்பட்ட அந்தபடியே நீ தப்பிக்க முடியாது. புருஷர்களே என்ன செய்ய? மனைவி பலவீன பாண்டமா இருக்கு. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட விவேகமா வாழணும். நீ எப்படி வாழ்றலாம் விஷயம் இல்ல, தேவனுடைய வழியில சென்று விவேகமா என்ன செய்யணும்? நீ வாழணும். அது விஷயம் அதுலதான் இருக்கு. வாழ்ந்து என்ன செய்யணும்? உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாம் அல்லேலூயா. ஆனவுடையனால என்ன இருக்கான நேரம் இல்லாததுனால பாருங்க, டக்கு 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 நேரம் போகுது, வருஷம் போது, காலம் போது, மாதம் போது, நிமிஷம் போது. நம் ஜீவியமோ தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நாம் வளர்ந்திருக்கிறோமா? ஆகவே இப்ப பாருங்க, சொல்லப்பட்ட புருஷனை நோக்கி நீங்க எதிர்த்து பேசிட்டாலும் சத்தம் போட்டாலும் பாவம் தான். ஆண்டவன் இந்த கால வேளையில அதை தான் பேசுகிறார். அப்படிப்பட்ட பாவம் நமக்கு இருக்க வேண்டாமே ஜனமே. அப்படிப்பட்ட இந்த மீறுதல்கள் எதிர்த்து பேசினாலுமே இந்த பாவம் இருக்கு, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. ஆகவே நம்ம குடும்பத்துல நம்ம ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போவோம், சமாதானமா இருப்போம். வேதத்துல அநேக காரியங்கள் இருக்கு. கலாத்தியர் 5வது அதிகாரம், இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 நான் 26 வரை வாசிக்கும் போது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள். முதர்ந்து வாசி. அதை வாசிக்கும் போதே இந்த கிரியை ஏதாகிலும் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்ன செய்யணுமா? உடனே அறிக்கை செய்யணும். வாசி. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள். பகைகள் யாரு பக்கத்துலயாவது பகையா இருக்கீங்களா? கூட பிறந்தோ யாரு பகையா இருக்கீங்களா? இந்த பகை ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். யாரு கையை தூக்க சொல்ல மாட்டேன், யாரிடமா நீங்க பகையா இருந்தா உடனே என்ன செய்யுங்க? ஒப்புரவாயிருங்க. பகை இருக்கக்கூடாது. விரோதங்கள், வைராக்கியங்கள். வைராக்கியம், இந்த வைராக்கியத்தை வச்சு எதையும் நம்ம சாதிக்க முடியாது. கோபங்கள், சண்டைகள். சண்டைகள், கோபம் வருது,
வந்து வரும் முனி மூக்குல வருது கோபம், கட்டுப்படுத்த முடியல, ஏதாவது உடைச்சிடுறாங்க கோபம் வந்துட்டா. அதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள், வந்து கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். சண்டை பாருங்க, சண்டைக்காரி வீட்டுல இருப்பதை பார்க்கலாம், ஒரு பெரிய வீட்டுல சண்டைக்காரி வீட்டுல இருக்கிறதை பார்க்கலாம், ஒரு மூலையில இருப்பதை நலம் என்று வாசிக்கிறோம். ஆகவே சண்டை எங்க பார்த்தாலும், வீதி வீடு எங்க பார்த்தாலும் சண்டை. நீங்க அப்படி சண்டை போடுற அந்த சுபாவம் இருந்தா இப்போ அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே நான் சண்டை போடக்கூடாதுப்பா. அந்த சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் பாருங்க, மார்க்க போதகங்கள் பாருங்க, வந்து அப்படிதான் ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கார் சொல்லிட்டு அதை மாத்தி பேசுறது, அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக சரியான ஆவி கிடையாது. இரண்டாவது பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப வாசிக்க கேட்ட அத்தனை பேரும் எங்க போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. என் ஜனமே, நமக்குள்ள என்னதான் இருக்கணும், மேல சொல்லப்பட்ட அத்தனை கிரியும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு காரியம் இருந்தாலும் அந்த ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை அடைய முடியாது. கீழே உள்ள அந்த 2 வசனத்தை 22, 23, ஆவியின் கனியோ அன்பு. அன்பு இருக்கா? நம்ம அன்போடு பேசுறோமா? பாருங்க, ஆவியின் கனி அன்பு இருக்கு எனக்கு சொல்றவங்க, மனதில் இருக்கிறவங்க தைரியமா கையை தூக்குங்க, பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். அன்பு இருக்கா? இப்ப கூட்டம் முடிஞ்சுதான் செக்அப் பண்ணணும் ஒவ்வொருவரையும், அன்பு யார் யார்கிட்ட இருக்குன்னு. பாருங்க, வந்து நாவு நாளில் கிரியில் என்ன செய்யணும், வந்து அன்பு கூறணும். யார்கிட்ட அந்த ஆவியின் கனி அன்பு இருந்தா இந்த கூட்டம் முடிஞ்சு விசாரிப்பீங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வாரீங்க, நல்லா இருக்கு, ஒருவருக்குற விசாரிக்கணும். அன்பு வெளிப்படணும். கிறிஸ்தவ அடிப்படையே வந்து என்னதுதான் அன்பு. பாருங்க, வந்துட்டு இந்த அன்பு நமக்கு ஆவியின் கனி அன்பு இருக்கா? சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய ஒரு வார்த்தை கூட பொறுக்க சக்தி இல்ல. வந்துட்டு பாருங்க, அந்த நீடிய பொறுமை இருக்கா? தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. முதலாவது கனி அன்பு. இந்த அன்பு இருந்தாலுமே மற்ற 8 கனிகளும் உங்களை இழுத்து கொள்ளும். பாருங்க, 9 வித ஆவியின் கனிகள் மிகவும் அவசியம். இச்சை அடக்கம் வந்து நமக்கு மிகவும் அவசியம். இந்த இச்சை அடக்கம் நமக்கு இருக்கிறதா? இச்சை அடக்கம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த கால வேளையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக. மற்ற அநேக காரியம் இருக்கிறது, நேரம் இல்லாததுனால இன்னொரு நாளைக்கு நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த வேளையில நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருக்கிற எல்லா ஆசீசுகளும் எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்வோமாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இந்த கால வேளையில பேசினார். எல்லாரும் கண்களை மூடி இந்த திருவசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், ஆண்டவரே, என்ன தடை இருக்கிற தடையை நீக்கி போடுங்க. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி தடையை கொண்டு வருகிற கிரியைகளை அகற்றி விடுங்க. என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுவோமா? நான் கண்களை மூடி அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்கும்போது தேவன் ஒளியில் இருக்கிற ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை நிரப்பி வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் பலன் நரகம், நரகம், ஓ பாவி நாடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் ஆளியும் ஆளியும், காணாததல்லோ நித்தியம். ஏசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா, இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான்,
மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதன் ஈச்சையாவும் அழியும் அழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசம் கூட வராதே. ஏசுராஜன் வருவான், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா, ஏசுராஜன் வருவான், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவியான என்னையும் என்னையும் என் நேசர் ஏற்றுக்கொண்டாரே. ஓ பாவி, நீயும் ஓடிவா ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவார். ஏசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா, ஏசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உன் காலம் எல்லாம் போகுதே போகுதே, உலக மாயையிலே. ஓ தேவ கோபம் வருமுன் வருமுன், உன் மீட்பரண்டி வாராயோ. ஆமென். ஏசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா, ஏசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பாடல் பகுதியை ஆசீர்வதித்தீங்க, ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்தீங்க, ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில் நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காணிக்கை பகுதிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜீவனுள்ள சாட்சி எழுப்பி தந்தீங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தீங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனே, நீர் ஒளியா இருக்கிறது போல கர்த்தாவே, ஆண்டவர், நாங்கள் ஜீவ ஒளியிலே நடக்கவும் கர்த்தாவே, ஆண்டவர் ஒருவர் கர்த்தா ஜீவ ஒளியாகிய உடைய வார்த்தைகள் ஆண்டவர் எங்கள் இருதயத்தில் நிலை நிற்கவும் ஆண்டவரை உமக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவர், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள் இருக்கிற பாவங்களை நீங்க கழுவி பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். ஒவ்வொருவரையும் இங்க தாவே ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் தந்து நீங்க வழி நடத்துங்க. கூட்டத்துக்கு வராம இருக்கிற வீடுகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வருகிற நாட்களில் கொண்டு வாங்க. தொடர்ந்து மனத்தில் வேண்டிக் கொண்ட எல்லா விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி ஒவ்வொருக்குள்ளும் நீங்க வந்து மகிமைப்படுங்க. நீர் வரும்போது போய் சந்திக்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரிடம் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.